இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, லபர்பந்து இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். கொஞ்சம் லேட் ரிவ்யூ தான் இருந்தாலும் நம்ம இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். லபர்பந்து படத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு செம்மையான ஒரு அமேசிங்கான ஃபிலிம் தான் நம்ம சொல்லணும். ஒவ்வொரு டேரக்டர்ஸோட கெரியரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் இருக்கும். ஆனால் தமிழரசன் பச்சைமுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண ஃபஸ்ட்டு படமே அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபிலிமாக அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா தமிழரசன் பச்சைமுத்து அப்படிங்கிற ஒரு மனுஷனோட கற்பனையில் சின்னதாக உருவான ஒரு ஐடியா இன்றைக்கி பட நடிகர்களாலேயும் ஒரு ப்ரொடியூசராலேயும் ஒரு பெரிய படமாக வந்து மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு வருது. வெறும் 5 கோடியில் எடுத்த படம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் பார்த்திங்கன்னா 20 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. பட ரிலீஸை வந்து பார்த்திங்கன்னா 12 நாள் ஆச்சு. நேற்று நைட்டு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ அப்போவும் வந்து தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ தமிழரசன் பச்சைமுத்து டைரக்டர் வந்து இந்த படத்தை கையாண்ட விதம், ஒவ்வொரு நடிகைகளை தேர்வு செஞ்ச விதம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஓவராலாக தமிழரசன் பச்சைமுத்து அவருக்கு வந்து நம்ம ஆட்சார் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த நடிகைகள், அதாவது ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சுவாசிகா, சஞ்சனா, தேவதர்ஷினின்னு பல முன்னணி நட்சத்திரங்களை இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாணோட ஆக்டிங்கும் அட்டகத்தி தினேஷோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த கெத்து தினேஷுங்கிற கேரக்டரில் வந்து தினேஷும், அன்புங்கிற கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாணும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பொருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்த தூக்கிட்டு நம்மளால் வேறு எந்த ஆக்டரையும் அந்த இடத்துல வச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நடிப்பு ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் சுவாசிகா அண்டு சஞ்சனா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. 2 பாட்டு வருது. சில்லாஞ்சிரிக்கியே உறவே அப்படிங்கிற ஒரு 2 பாட்டு வருது. அது வந்து விஷுவல்ஸோடு அந்த பாட்டு கேட்கும்போது வேறு லெவலில் ஒரு ஃபீலாக இருக்குது. செமையாக வந்து அந்த 2 பாட்டையும் போட்டிருக்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கிழிச்சு தொங்கக்கிட்டு இருக்கிறாரு சாண்ட்ரோல்டன். அங்கங்கே கேப்டன் விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸு, அவரோட பாட்டு, தளபதி விஜயோட பாட்டெல்லாம் அப்படியே போட்டு ரசிகர்களை வந்து ஒரு வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ண வச்சுருக்கிறாரு சாண்ட்ரோல்டன்ஸ். அவரோட ஒர்க்கு இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கை வந்து வேறு லெவலில் செஞ்சுருக்கிறாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு செம பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மூவி லபர்பந்து நம்ம சொல்லலாம். ஒரு படம் வந்து செமையாக ஓடணும்னா அதுக்கு அஸ்திவாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை தான். அந்த கதையை மட்டும் நம்ம சரியாக கொடுத்துட்டோம்னா, அந்த கதைக்கு தேவையான நடிகர்கள் வந்து நம்ம கரெக்டாக செலெக்ஷன் பண்ணிட்டோம்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஹிட் அடிக்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த லபர்பந்து படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் இனி பார்க்கலீங்கன்னா இன்னும் தேட்டரில் ஓடிட்டுருக்கு. தேட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போய் இந்த படத்தை பார்த்துடுங்க. செமையான தேட்ரிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் மூவி இது. வேறு லெவல் மூவி இது. மறக்காமல் போய் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். லபர்பந்து ஆன் வீடியோ 6. தேங்க்யூ.